ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 12 கார்மைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் கார்மைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இந்த லெசன்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்டிகைடு மற்றும் கீட்டோன்களை தயாரித்தல்ல கார்பாக்சிலிக் அமிலங்களின் கால்சியம் உப்பிலிருந்து எப்படி நம்ம வந்து ஆல்டிகைடையோ அல்லது வந்து கீட்டோனையோ தயாரிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதாவது ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஃப்ரம் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த டாபிக் தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த வினையை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்பாக்சிலிக் அமிலங்களின் கால்சியம் உப்புக்கள் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட்டையும் கால்சியம் ஹைட்ராக்சைடையும் எடுத்து தான் இந்த காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக வந்து நம்ம RCOOH இதுதான் வந்து நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஃபங்க்ஷனல் குரூப் வினைசெயல் தொகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்டோட கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற இந்த காரம் பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். RCOO twice Ca. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பாக்சிலிக் அமிலங்களின் கால்சியம் உப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடோட வடிவம் பார்த்திங்கன்னா CaOH. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து 2 OH குரூப் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம இட் இஸ் அ டை அசிடிக் பேஸ், இரு அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்லுவோம். இரு அமிலத்துவ காரம், இட் இஸ் அ டை அசிடிக் பேஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டை அசிட்டிக் பேஸ் அப்படிங்கிறனால இதில் இங்கே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்டும் இந்த OHல ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்டும் வந்து வினை புரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து 2 டைம்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இதனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல RCOO twice Ca அப்படின்னு கிடைக்குது. அதாவது கார்பாக்சிலிக் அமிலத்தோட கால்சியம் உப்பு. ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ், இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அது பாருங்கள். ஸ்டார்ட். ஓகே, கவனிங்க. இப்போது C டபுள் பாண்ட் O. ஸோ இந்த மாதிரியான கார்பனைல் குரூப்புக்கு 2 பக்கமும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கிற, அதாவது இப்போ நம்ம இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த CO குரூப்புக்கு 2 பக்கமும், அதாவது இங்கேயும் ஆட் பண்ணுறோம்ல, இந்த 2 சப்ஸ்டிடியூவண்ட் 2 பதிலீடும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் H இருக்குது, இங்கேயும் H இருக்குது அப்படின்னா அதே மாதிரி 2 பக்கமும் CH3 இருக்குது அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு அப்புறம் பாருங்கள், 2 பக்கமும் இருக்கிற இந்த CH3 குரூப் 2ம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்மைல் காம்பவுண்டை நீங்கள் வந்து இரு சமப்பகுதிகளாக பிரிக்க முடியும் அப்படின்னா சிமெட்ரிக்கல் கார்மைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் முக்கியமான ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வகை கார்பாக்சிலிக் அமிலத்தோட கால்சியம் உப்பு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வில் பி கிவன் பை எ சிங்கிள் ஆர் சிமிலர் டைப் ஆஃப் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற கார்மைல் காம்பவுண்டு பாருங்கள், C டபுள் பாண்ட் Oவுக்கு 2 பக்கமும் இருக்கிற குரூப் இருக்குல்ல, இதில் வந்து வித்தியாசம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து CH3 இருக்குது, இந்த பக்கம் H இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே CH3 இருக்குது, இங்கே H இருக்குது. அப்போ இது 2ம் ஒரே மாதிரியான தொகுதிகள் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம அன்சிமெட்ரிக்கல் கார்மைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம 2 வகை
கால்சியம் சால்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரியான அன்சிமெட்ரிக்கல் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு பதிலாக என்னென்ன பாருங்கள், இந்த மாதிரி HCHO ஃபார்மால்டிஹைடு அல்லது CH3COCH3. ஸோ இந்த மாதிரி அசிட்டோன் போன்ற சீர்மைத்தன்மை உடைய கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வேணும்னா நம்ம ஒரு வகை கால்சியம் சால்ட்டை மட்டும் எடுத்து ட்ரை டிஸ்டிலேஷன் காய்ச்சி வடித்தல் செஞ்சால் போதும். ஓகேவா? இனி வாங்க இந்த 3 காம்பவுண்டையும் எப்படி நம்ம சிந்தசிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபார்மால்டிஹைடு எப்படி சிந்தசிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபார்மால்டிஹைடோட வடிவம் பாருங்கள், HCHO. இதை நம்ம பிரித்து எழுதிக்கிட்டோம்னா HC≡OH. ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே நம்ம வந்து இந்த சிக்கு அப்புறம் இருக்கிற வெரி நியரஸ்ட் ஆக்சிஜன் இதை வந்து இந்த மாதிரி டபுள் பாண்டட் O அப்படின்னு போட்டோம்னா ஈஸியாக வந்து அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபார்மால்டிஹைடை எப்படி சிந்தசிஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது பாருங்கள், இப்போ இந்த ஃபார்மால்டிஹைடை நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா 2 பக்கம் பாருங்கள் இருக்கிற குரூப் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ ஒரே மாதிரி இருக்கிறனால இது ஒரு சீர்மைத்தன்மை உடைய கார்பனைல் காம்பவுண்ட், சிமெட்ரிக்கல் கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ அதனால் நம்ம ட்ரிக் படி என்ன பண்ணிக்கணும், 1 டைப் ஆஃப் சால்ட் எடுத்துக்கணும். அதாவது ஒரு வகை கார்பாக்சிலிக் அமிலம் தரக்கூடிய கால்சியம் உப்பு காய்ச்சி வடித்தோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரியான சீர்மைத்தன்மை உடைய கார்பனைல் சேர்மங்கள் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு அதை வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடோட வினைப்படுத்த போகிறோம். அப்போ நமக்கு வந்து கால்சியம் ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்மிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் HCOOH. ஸோ இதை 2 மூலக்கூறு எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து இட் இஸ் அ மோனோ பேசிக் ஆசிட், அதனால் இது 2 டைம் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கும்போது CaOH ட்வைஸ்னு வரும் இல்லையா? இதோட வடிவம் என்ன, ஒரு CaOட 2 OH இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட், CaOH OH. இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்மிக் ஆசிட்டில் இருக்கிற H CaOH ட்வைஸில் இருக்கிற இந்த ஹெச்சோட சேர்ந்து வினைவிடும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற H இங்கே இருக்கிற OH எல்லாம் சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பாருங்கள். இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற வாட்டர் அதே மாதிரி இங்கே இருக்கிற வாட்டர் இது ரெண்டும் வெளியில் போனதுக்கப்புறம் நமக்கு HCOO CA கிடைக்கும். ஸோ HCOO கீழேயும் HCOO இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி CA. ஸோ இதோட பேர் கால்சியம் ஃபார்மேட். இந்த கால்சியம் ஃபார்மேட்டை நம்ம எடுத்துக்கிட்டு இதை ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உலர் காய்ச்சி வடித்தல் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும். ஓகேவா? அந்த ஸ்டெப்பை நான் வந்து கீழே அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். HC டபுள் பாண்ட் O அதே மாதிரி கீழேயும் HC டபுள் பாண்ட் O. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அப்படியே இங்கே கவனிங்க. இந்த இடத்துல HCOO இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிக்கு அப்புறம் இருக்கிற வெரி நியரஸ்ட் ஆக்சிஜன் இது ரெண்டும் எப்படி இருக்கும், டபுள் பாண்ட் ஓவில் இருக்கும். ரிமைனிங் இருக்கிற இந்த 2 ஆக்சிஜனும் சிங்கிள் பாண்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அமைப்பு தான் வந்து நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம், பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ இது கூட கால்சியமை சேர்த்துக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் கால்சியம் ஃபார்மேட். ஓகே, நான் மேலே இருக்கிற ரியாக்ஷன் அழிச்சிடுறேன். அப்படியே கவனிங்க. இப்போது இந்த கால்சியம் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆரம் ஒர்க் போட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணுறோம். இங்கே வந்து ட்ரை டிஸ்டிலேஷன், உலர் காய்ச்சி வடித்தல் ஸ்டார்ட். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த கால்சியம் ஃபார்மேட் கவனிங்க. ஸோ இங்கேருந்து OCA OCO ஸோ இதெல்லாம் வந்து
வெளியில் போயிடும். அதாவது பாருங்கள், CaOO and C, அதாவது CaCO3 இது வெளியில் போயிடும். ஸோ ப்ளஸ் CaCO3 கால்சியம் கார்பனேட் அப்படின்னு வெளியில் போனதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்கிற HCO, கீழே இருக்கிற H, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? HC டபுள் பாண்ட் OH இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பேர் ஃபார்மால்டிகைட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸை. இந்த கார்மைல் குரூப்புக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த சப்ஸ்டிடியூவன்ட் பதிலீடுகள் ஒரே மாதிரி இருக்கிற கார்மைல் காம்பவுண்ட்ஸ் நமக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரே ஒரு டைப் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்டோட சால்ட் எடுத்து ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதோட பேர் என்ன? கால்சியம் ஃபார்மேட். ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் சும்மா. ஓகே, ஸோ இதோட முடிவை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கால்சியம் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டு ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுறீங்க, உலர் காய்ச்சி வடித்தல் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மால்டிகைட் கிடச்சிரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து நம்ம அசிட்டோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அசிட்டோனோட வடிவம் எழுதிக்கலாம். CH3C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த COவுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற குரூப் ஒரே மாதிரி இருக்கிறனால இதையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் கார்பனைல் காம்பவுண்டு. இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் கார்பனைல் காம்பவுண்ட்னும் போது நம்ம என்ன பண்ணால் போதும்? ஒரு வகை கால்சியம் சால்ட்டை மட்டும் எடுத்து ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கால்சியம் அசிட்டேட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அசிட்டிக் ஆசிட்லேருந்து தான் இதை நம்ம சிந்தசிஸ் பண்ணணும். ஓகே, அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா CH3COOH. அதே மாதிரி 2 மாலிக்யூல்ஸ் எழுதிக்கலாம். ஸோ CH3COOH. ஸோ இதை எடுத்துக்கிட்டு இது கூட கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துப்போம். ஸோ அதோட வடிவம் CaOH. CaOH வைஸ் தான் நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு இந்த ரியாக்ஷன் நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, HOH. ஸோ -2H2O அப்படின்னு வெளியில் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாருங்கள். CH3COO, கீழையும் CH3COO, இங்கே Ca. இதோட நேம் என்ன? கால்சியம் அசிட்டேட். ஓகேவா? ஸோ இந்த கால்சியம் அசிட்டேட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த அசிட்டோனை சிந்தசிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். அப்போ கால்சியம் அசிட்டேட் நம்ம இங்கே எழுதிக்கலாம். CH3 வழக்கம் போல் இங்கே கவனிங்க, சிக்கு அப்புறம் வர வெரி நியரஸ்ட் ஆக்சிஜன் இந்த ரெண்டு இடத்துலையும் என்னவாக மாறிடும்? டபுள் பாண்டட் ஆக்சிஜனாக மாறும். அதனால் நம்ம வந்து C டபுள் பாண்ட் O. அதே மாதிரி கீழையும் CH3C டபுள் பாண்ட் Oக்கு அப்புறம் மீதி இருக்கிற ஓவை இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி எழுதிட்டோம்னா இது வந்து கால்சியம் அசிட்டேட்டோட வடிவம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? அப்படியே கவனிங்க, பாருங்கள். ஸோ மேலே ஆக்சிஜன் CaO, அகைன் CO, எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பாருங்கள். CaC ஆக்சிஜன் 3 டைம்ஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து CaCO3 அப்படின்னு போயிடும். ஸோ ப்ளஸ் CaCO3 கால்சியம் கார்பனேட்னு வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். CH3CO மேலே இருக்குது, கீழே ஒரு CH3. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து CH3C டபுள் பாண்ட் O CH3. ஸோ அசிட்டோன் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி கால்சியம் அசிட்டேட்டை ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அசிட்டோன் கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டால் ஃபார்மால்டிகைடு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மால்டிகைடு அசிட்டோன் எல்லாமே
உங்களுக்கு சிமெட்ரிக்கல் கார்மைல் காம்பவுண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசிட்டால்டிகைடு போன்ற அன்சிமெட்ரிக்கல் கார்மைல் காம்பவுண்ட்ஸை தயாரிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அசிட்டால்டிகைடோட வடிவம் எடுத்துக்கலாம். CH3CHO இதுதான் அசிட்டால்டிகைடுன்னு சொல்கிறோம். வழக்கம் போல் நம்ம சிக்கு அப்புறம் ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஓவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து CH3C டபுள் பாண்டு OH அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, இங்கே கவனிங்க, இந்த COவுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான குரூப் இல்லை. ஒரு பக்கம் CH3 இருக்குது, இன்னொரு பக்கம் H இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அன்சிமெட்ரிக்கல் கார்மைல் காம்பவுண்ட்ஸ், சீர்மைத்தன்மையற்ற கார்மைல் சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா 2 types ஆஃப் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கணும். அதாவது 2 வகையான கார்பாக்சிலிக் அமிலங்களின் கால்சியம் உப்புகளை எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு சீர்மைத்தன்மையற்ற கார்மைல் காம்பவுண்ட்ஸை தயாரிக்க முடியும். ஓகேவா? இங்கே என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CH3 வேணும் அப்படின்னா நம்ம வந்து கால்சியம் அசிட்டேட் எடுத்துக்கிறோம். இங்கே H வேணும் அப்படின்னா கால்சியம் ஃபார்மேட் எடுத்துக்கிறோம். அப்போ கால்சியம் அசிட்டேட்டையும் கால்சியம் ஃபார்மேட்டையும் ஒன்றா சேர்த்து அந்த ரியாக்ஷன் மிக்சரை வந்து நம்ம ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி CH3COCH அசிட்டால்டிகைடு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த CH3 குரூப் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், கால்சியம் அசிட்டேட் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், கால்சியம் அசிட்டேட்னா CH3C டபுள் பாண்ட் O CA மறுபடியும் இதே தான் CH3C டபுள் பாண்ட் O. ஸோ கால்சியம் அசிட்டேட். ஓகேவா? ஸோ இதை எடுத்துக்கிட்டோம். இது கூட என்ன எடுத்துக்கணும், அடுத்தது நம்ம கால்சியம் ஃபார்மேட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ கால்சியம் ஃபார்மேட்டுங்கிறது CaO, அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வரும், C டபுள் பாண்ட் OH, இங்கேயும் C டபுள் பாண்ட் OH. ஸோ இது வந்து கால்சியம் ஃபார்மேட். ஓகேவா? இப்போ இந்த 2 கால்சியம் சால்ட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுறோம், உலர் காய்ச்சி வடித்தல் செய்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு காம்பவுண்டாக மாற்றி வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறத ஒன்றா சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டில் CH3, இங்கே வந்து CHO, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா என்ன கிடைக்கும், CH3CHO. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள், இங்கே ஒரு CH3, இங்கே எல்லாம் சேர்ந்து ஒரு CHO, எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா மறுபடியும் CH3CHO. ஓகேவா? ஸோ இது போக மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், கவனிங்க. CaCO2 ஒரு ஆக்சிஜன், எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா CaCO3 கிடச்சிருமா? ஸோ CaCO3 ஒரு கால்சியம் கார்பனேட். அடுத்து இங்கே பாருங்கள், COO CaO. ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், இன்னொரு CaCO3. அப்போ நமக்கு வந்து 2 times CaCO3 கிடச்சிரும். ஸோ இதோட பேர் கால்சியம் கார்பனேட்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது என்னது பாருங்கள், CH3CHO, again CH3CHO. ஸோ இது என்னது, CH3C டபுள் பாண்ட் OH. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அசிட்டால்டிகைடு. ஓகேவா? ரைட். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி 2 விதமான கால்சியம் உப்புக்கள் எடுத்துக்கிட்டு நம்ம உலர் காய்ச்சி வடித்தல் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் கார்மைல் காம்பவுண்ட்ஸ், சீர்மைத்தன்மையற்ற கார்மைல் சேர்மமான அசிட்டால்டிகைடு கிடைக்கும். ஓகேவா? ரைட். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான
பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற வீடியோக்கு வந்து உங்களுக்கு சரியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒரு கூடுதல் தகவல், தினமும் காலையில் நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு கொஷின் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான 4 ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 1 மார்க் கொஷின். அந்த கொஷினை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணி வச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே அதோட ஆன்சர் வெளியாகும். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களோட ஆன்சர் சரியாக தவறா அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம கம்யூனிட்டி டேப் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களோட MCQ டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.